என்னடா இது நான் கனவுல இருக்கேனா நினைவுல இருக்கேனா என்னன்னு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா நம்ம காவேரி பார்த்திங்கன்னா நம்ம குட்டி காவேரி வந்து ஒரு மாதிரி இக்னோர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடக்குது. இது எதுக்கு ஏன் அப்படின்றது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம அவங்களோட பொண்ணு தான், பட் அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பிரின்சிபல் மேம் வந்து கூப்பிட்டு நம்ம காவேரியை மட்டும் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறீங்க, ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். நம்ம காவேரி மைண்டில் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, இந்த பொண்ணு வந்து நம்ம ரொம்ப வந்து கேர் பண்ணிட்டோமோ, ரொம்ப வந்து அட்வான்டேஜாக இடம் கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட வராங்க, அதுக்கு இக்னோர் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து எழுதிட்டு வந்து மார்க் வந்து கேட்க வராங்க, அதுக்கு வந்து இக்னோர் பண்ணுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம யாழினி பொண்ணு இருக்குது, நம்ம கங்காவோட பொண்ணு இருக்குது, அவங்கள பற்றி வந்து லஞ்ச் டைமில் வந்து ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்றாங்க. அதுக்கும் வந்துட்டு அதெல்லாம் தேவையில்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு குட்டி பொண்ணு பாவம், அவங்கக்கிட்டே வந்து இப்படி வந்து காவேரி பேசுவாங்களா? காவேரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பாக தான் தெரியுது அப்படின்னு தான் சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் பார்த்திங்கன்னா சும்மா வந்து நாட்டியான திங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அப்படின்னு சொல்லுவேன். கார் எடுத்துகிட்டு போயிட்டு காரில் சரன்னு போயிடலாம் வேகமாக, அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து காவேரி பின்னாடியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவேன்னு சொல்லி போய் நம்ம குட்டி காவேரி வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில் பார்த்திங்கன்னா பெரிய காவேரி அதை விட டென்ஷன் ஆகிட்டு என்னங்க நீ போக மாட்டிங்களா, சும்மா என்ன இங்கே நின்றுட்டு இது பண்ணி ராவடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாங்க. உண்மையில பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து இன்றைக்கி கோவம் வந்தது ரொம்பவுமே ஒரு மாதிரி பழைய காவேரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. யாருக்கும் அப்படி தோணுச்சு கீழே வந்து கமெண்ட்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட நிலைவுகளில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லா விஷயமும் வந்து ஃபெயிலியராக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்கலாம் அது எந்த நாள் அப்படின்னு. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை வந்து குட்டி காவேரியை வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அவன் சின்ன பொண்ணு பேசி புரிய வச்சிருக்கலாம், பட் ஆனால் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து அவாய்ட் பண்ணுறது. அந்த குட்டி காவேரி என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவங்க அப்பா வந்து மார்னிங் வந்து டீஸ் பண்ணாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது நினச்சிக்கிட்டு நம்ம விஜய் மேலே வந்து ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னப்பா நீங்கள் என்னால் விட வேணாம், நீங்கள் வர வேணாம், நீங்கள் போங்க, நான் வந்து காவேரி மிஸ் கூட போகிறேன்னு சொல்லிட்டு போய் இது பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா காவேரி மிஸ் கூட்டிகிட்டு போகல அந்த குட்டி குழந்தைய. என்ன ஆச்சு அப்படின்றது தான் பெரிய ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவுமே ரொம்ப பெருசாலாம் போல், ஒரு மாதிரி நார்மலாக போணுச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் நம்ம காவேரி வந்து இக்னோர் பண்ணுறது தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். சாரதாமாலாம் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை வந்துட்டு நம்ம குட்டி காவேரி வந்து 2 பேருமே சேராமல் பிரிஞ்சிருவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரின்சிபல் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன். பிரின்சிபல் அப்படின்னாலே ஒரு பிரச்சனை தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.